ஹலோ மக்களே 357வது எபிசோட்ல பேரலாம் போன எபிசோட்ல பெர்னோ தான் காட்டுறாங்க நெகட்டிவ் ஹாலோவை போட்டு எல்லாத்தையும் சாய்க்கா ஆனா உசப் மலத்துக்கு இதை போடுறான் ஆனா உசப்புக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு உனக்கு ஏன்டா இது ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கேட்கறா ஏன்னா நான் தான் கேப்டன் உசப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம நான் இந்த கிளியரால அடிச்சேன் உனக்கு இந்த அட்டாக் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா நான் மொத்தமாவே நெகட்டிவ் தான் நெகட்டிவ் மிஞ்சி எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்றான் சொன்னோன்னு மிரண்டுட்டா உசப் நின்னுட்டு எல்லாரும் நீங்க போங்கடா இவ்வளவு நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான் வேற நின்னுக்கிட்டு இருக்கான் இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட சோம்பிஸ் வந்து நின்னுக்கிட்டே இருக்காங்க என்னடா நெகட்டிவ் பவர் வந்து இவன்ட்ட ஒர்க் ஆகலையா என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா கோஸ்டும் மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க இப்படி ஒரு ஆறாவ நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பெறணும் நின்னுக்கிட்டு இருக்கா இவ்வளவு நான் அடிச்சு நொறுக்கிடுவேன் ஆனா இவ்வளவான ஜாம்பிஸ் இருக்கு அதை நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உசப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஒத்த ஆளு இத்தனை பேரான்னு சொல்லிட்டு சரி எனக்கு தெரிஞ்சு நான் சாக போறேன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான் டேய் இது சரிப்பட்டு வராது நான் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காவா இந்த ஃபைனல் அட்டாக் பாரு உன்னை ஒரு அடியில் அடிச்சு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா நெகட்டிவ் 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 காரன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதாவா உசப் ஒட்டம்புக்குள்ள ஏறி பறந்து போய்கிட்டு இருக்கு அவனை லாக் பண்ணியாச்சுன்னு சொல்றானுங்க உசப்போ சாயிரான் ஆனா திரும்பி ஒன்னும் ஆகாம அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான் அதான்டா பெரணசமா முன்னாடி யாருமே நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஆனா கோஸ்ட் நெகட்டிவ்க்கு போயிருச்சு தவிர நம்மளால எதுக்கும் போகல என்னடா பெரணசமாவே சாச்சிட்டாம்னா யாரா இவன் உண்மையில இந்த உலகத்தையே காப்பாத்த வந்தவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோம்பிஸ் எல்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க டேய் என்னையெல்லாம் எவனிங்க தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தா கான்பிடண்டா நின்னுக்கிட்டு இருக்கான் அவன் சிரிக்கிறத பார்த்து எல்லாரும் மிரண்டானுங்க இவ்வளவு கான்பிடண்டா யாரா இவனை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா வராங்க சால்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடாதான் எல்லாரும் வாய்க்குலயும் போனோன்னே அப்படி சால்ட் போன அடிச்சுக்கிட்டு ஜோம்பிஸா பறக்க ஆரம்பிச்சிருச்சு டேய் எது எப்படிடா பியூரிஃபை பண்ணு சொல்லிட்டு பெறன கிடைக்கிட்டு இருக்கா என்னை விட்டு தள்ளி போ உன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு சால்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு அவனே அடிக்க போறான் அடிச்சுக்கிட்டே இருக்காம பார்த்தா எல்லா சாம்பிஸும் வாய மூடுது எது வாய்க்குலயுமே போக விட மாட்டேங்குது சால்ட்டை ஆனா பாதி சாம்பிஸ் கதையை முடிச்சுட்டான் மிச்ச சாம்பிஸ் எல்லாம் உசப் சொரவதான் ஆரம்பிச்சிருச்சு உசப்போ ஓடிக்கிட்டே இருக்காங்க இருந்து இங்க சோரவை தான் காட்டுறாங்க டேய் உசப்பு இப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சு கூட பாக்கலடா நம்மள எல்லாத்தையும் கதையை முடிச்சிருப்பா ஆனா நம்ம உசப்பு தான் நம்மளை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு பிராங்கி ஜோரோலாம் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க டேய் நான் நாமையை காப்பாத்தணும்டா நான் அவளை காப்பாத்த தவிர எனக்கு ஒரு வழியே கிடையாது சொல்லிட்டு திரும்பி லவ் பவர்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான் நெருப்பா பறக்காம இவனடா இவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கான் செத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா பேசிக்கிட்டு இருக்கான் கவலைப்படாடா அவனோட அட்ரினல் அவ்வளவுகான வந்து பம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளால எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுப்பான்னு சொல்றான் நம்ம ஸ்கெலிட்டன் மாமாவோ மாடியில தான் நிக்காரு அங்க தேடி நம்ம போகணும்னு சொல்லிட்டு பிராங்கி வேகமா போறானுங்க என்னன்னு பார்த்தா ரியூமாவும் ப்ரூக்கும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த சண்டை முடியவே மாட்டுக்கு ஆனா ஸ்கெலிட்டனை காப்பாத்த நம்மளும் ஒரு பக்கம் ஜோரா வந்துகிட்டு இருக்கான் ஜோரோக்கும் ரியூமாக்கும் நடந்தா வேற லெவலா இருக்கும் இங்க என்னன்னு பார்த்தா ரியூமா அடிச்சு பறக்கூடதான் ப்ரூக்கோ செதறிக்கிட்டு இருக்கான் மூஞ்சி இஞ்சிலாம் உடஞ்சிருச்சு டே உன் கதை இது கூட முடிக்க கூடாதுன்னு நினைக்கேன் நீ டிஃபீட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரியூமா ஆனா ப்ரூக்கோ எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கான் யாரா நீ எரிக்க திரும்பி திரும்பி வாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு உன்கிட்ட நிக்கிற அளவு கூட ஸ்ட்ரென்த் கிடையாது அதனால இதோட கிவ் அப் பண்ணிட்டான்னு சொல்றாரு அவரு இத்தனை நாள் தாண்டா இது வருவ உன்னோட ஷேடோலாம் கிடைக்க போறதில்ல ஒழுங்கு முறையை இங்க இருந்து போயிரு உன்னோட ஸ்பெஷல் நாச் மூவ் வந்து இப்ப எனக்கு கையில வந்துருச்சு அதனால உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வாய மூட்ரா உனக்கு அதை பத்தில ஒன்னும் தெரியாது அந்த இதெல்லாம் உன்னால யூஸ் பண்ண கூட நீ தகுதி கூட கிடையாதுன்னு சொல்றான் ப்ரூக்கு டே நான் ஒரு கிங்டத்துல இருந்து வந்தேன்டா நான் சாதாரண ஆள் நினைச்சியா நான் அதுல வந்து ரெக்கும் லாப் பண்டலர்னு ஒரு விஷயத்துல இருந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆயிட்டு வந்திருக்கேன்டா அந்த ஸ்லாஷ் வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் அந்த டெக்னிக் என்னோட குரூமேட்ஸ் அது கொடுத்த பேர் என்ன தெரியுமாடா 3 பேஸ் ஹம்மிங் நாச்சு ஸ்லாட்ச்னு சொல்றான் என்னோட பெர்சனாலிட்டி என்னோட டெக்னிக் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கடா ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ண உனக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்லிட்டு ப்ரூக் நக்கலா சிரிக்கான் சரிடா நீ தான் ஒரிஜினல் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண நினைச்சினா ஃபேக்கான ஸ்டைல்ட்ட ஏன்டா நீ தோத்துக்கிட்டு இருக்க ஏன்டா ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம இதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ்னு சொல்றான் ரியூமா சொன்னோன்னு திரும்பியும் ப்ரூக் வேற லெவலா எஞ்சி நின்றுகிட்டு இருக்கான் நெஞ்செல்லாம் துடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கான் ஒரு பக்கம் ப்ரூக் ரியூமா வேற லெவலா வரானுங்க அப்படி கிராஸ் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க என்ன பண்ணனு ஒன்னும் புரியல 3 பேஸ் ஹம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான் ப்ரூக் நாஸ் ஸ்லாஷ்னு சொல்றான் அவன் என்னன்னு பார்த்தா ப்ரூக்கை வெட்டி வீசிட்டான் அடிச்சு அடல அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து அவன் பழைய நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது டே லபுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் அவன் லபூன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான் என்னை மன்னிச்சிடா நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கறேன் நான் உன்னை பார்க்க வருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் 55 வருஷம் தாண்டி போயிருச்சுடா இன்ன வரைக்கும் என்னோட சத்தியத்தை உன்ட்ட காப்பாற்ற முடியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னோட வாழ்க்கை இப்படியே அழிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு சாஞ்சிட்டான் அப்படி சாஞ்சி அப்படி படுத்தே கிடக்குறான் சரிடா உன்னை எங்க இருந்துடா வெட்ட ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ரியூமா நக்கலா சிரிச்சுக்கிட்டு வரான் முடிய புடிச்சு தூக்குறான் ஃபர்ஸ்ட் இந்த முடிய முதல்ல வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீசலான்னு போறான் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ரியூமா ஆனா சடனா ஏதோ ஒரு வெடிக்கிற சதங்குக்கு என்னடா அந்த மேன்ஷனே ஆடுது என்னாச்சுன்னு
சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஜோரும் பிராங்கி வேகமா ஓடுறானுங்க. ஏன்டா மேன்ஷன் ஆட ஆரம்பிக்கி அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு எது எடுத்து கேக் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இது லெபர்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கூச்சிக்கிட்டு வரான். இந்த இருக்காண்டா நம்ம ஸ்கெலிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்க பாக்க வந்துட்டான். டே நீ உயிரோட இருக்கியாடா ப்ரூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேக்குறான். ஆனா ரியூ மண்ணாக்கள சிரிச்சுக்கிட்டு முன்னாடி வராரு. டே நாங்க டூயல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரா நீங்க முன்னாடி வரீங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வந்து ரியூமா வெட்ட வராரு. அதுக்குள்ள ஜோரோ வந்து பிளாக் பண்ணி நிக்கிறான். அத அப்பனா நீங்க தான் லெஜெண்டரி சாமுரையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு நிக்கிறான். டிராகனையே வெட்டினீங்களாம்ல அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காம உங்களை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஜோரோ சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. என்னடா அந்த இடம் ஃபுல்லா ஆட ஆரம்பிக்கி என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே உன்னோட பிரச்சனை தான் நினைக்கின்றா, நீ பாக்குற வேலை தான் சொல்றான் அவன். சரி இப்ப எதுக்கு என்னைய பார்க்க வந்த என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னோட ஷேடாவை என்கிட்ட நீ தானடா எடுத்த, அந்த ஷேடாவை எடுக்க தாண்டா வந்திருக்கோம். ஜோரோ சாஞ்சி ப்ரூக்கோட ஷேடோலாம் எனக்கு வேணும், அது மாதிரி அந்த தாத்தா ஷேடோவும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படிடா நீங்க அதை எடுப்பீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெக்கோ முறையே கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை அடிச்சு நொறுக்குதேன், அந்த ஷேடோவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் லூஃபி. ஆனா முரியோவோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான், மதிக்கவே மாட்டுக்காம. இங்க ஒரு பக்கம் என்ன பார்த்தா அபுசலமா தான் காட்டுறாங்க. நாமி பக்கத்துல பாஞ்சு பாஞ்சு வரான். ஆனா அதுக்குள்ள என்ன பார்த்தா பில்டிங்க ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு, அங்க இங்க ஆடிக்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறானுங்க. எவன்டா இந்த ஷிப்பை ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அபுசலாம். சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராங்க. த்ரில்லர் பார்க்கே கொஞ்சம் ஷேக் ஆகுது சார், ஒரு சம்பவம் ஆகுதுன்னு சொல்றாங்க அவங்க. சார் ஸ்பெஷல் சாமி வந்து இந்த ரூடார லைட்டா திருப்பிட்டான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ரூடா திருப்பினானா எங்கடா திருப்பினான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னன்னு பார்த்தா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் தான் பாக்குற வேலை, ஓர்ஸ் தான் சுத்திக்கிட்டே இருக்கான். அதான் நம்ம லூஃபி தானே அதுல இருக்கான், அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுல. டேய் ஜாம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஓர்ஸை போய் ஸ்டாப் பண்ணுங்கடா, எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அபுசலாம். ஓர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஜாம்பிஸ் எல்லாம் ஜெட்டு மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. இதோட நிப்பாட்டிக்கோ, பிளே டைம் ஓவர்னு சொல்றாங்க. இல்ல கைய கால வெட்டிடுவேன்னு தான் சொல்லி முடிக்கானுங்க. ஓர்ஸ் சடனா மறைஞ்சு போயிட்டு எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஜாம்பிஸ் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. பெருசா இருந்தவன் எப்படி மறைவான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஏர்ல இருந்து தரைக்கு வரான். கம் கம் ரப்பர் கேட்லிங் சொல்லிட்டு தரையில போட்டு குத்துன்னு குத்துறான். ஸ்பெஷல் ஜாம்பிஸ் எல்லாம் பேச்சு முச்சு இல்லாம ஆயிட்டானுங்க. ஏன்டா சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி குணத்துல இருக்கவன் அடிச்சு நொறுக்குதான். ஸ்பெஷல் ஜாம்பிஸ் எல்லாம் என்னெல்லாமோ சொன்னானுங்க, பேச்சு முச்சு இல்லாம ஆயிட்டானுங்க. ஏன் அட்வென்ச்சர் நோட்ல எவன் வந்தாலும் அவன் கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க அபுசலாமுக்கு விஷயம் வந்துருச்சு. என்னடி மொத்த குரு கதையை முடிச்சிட்டானா, ஏன்டா எப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு சார் ஜெனரல் சர்வீஸ்ல கண்ணி கேஸ்ல சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த ஓர்ஸ் நம்ம பக்கமா எதிரி பக்கமாடா, என்னடா நம்மளோட பேச்சே கேட்க மாட்டேங்கான், த்ரில்லர் பார்க்கே அவன் அழிச்சிருவான் போலுக்குன்னு சொல்லிட்டு அபுசலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள சாஞ்சி வந்துட்டான். நாமி உனக்காண்டி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். முகிவரா போயிட்டு நீ எங்கடா வந்தன்னு சொல்லிட்டு அபுசலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பி ஜோரோ ரியூமா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சண்டையா ஆரம்பிக்க போது நம்ம தான். ஜோரோ ஒரு போடு போடுறான். ஆனா ரியூமோ பின்னாடி கட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. என்னடா இவன் ரியூமாவே பின்னாடி தள்ளிட்டான், யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் கட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான்டா ஸ்வாட்ஸ்மேன், 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்றவன்டா. இவன் சரியான ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. இவன் பக்கத்துல ஒருத்தன் நிக்க முடியாது. உன் ஷேடோ உனக்கு கிடைச்சிரும், நீ எதுக்கும் கவலைப்படாதான் சொல்றான் பிராங்கி. என்னோட ஷேடோ எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ப்ரூக் கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ வாய மூடுறான்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். பயத்திலே சாஞ்சிட்டான். உங்க ஸ்வாட் பாக்கி அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். 21 வானா சோமோ ஸ்வாட்ஸ்ல ஒண்ணுடா இது, இதான் பிளாக் பிளேடு ஜுசுயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இது பார்க்க அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஸ்வாட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா ஸ்வாட்ஸ் தட்ட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி உங்க கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்படின்னு சொல்லிட்டு மாசா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது, அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.